அவசர சட்டம் 6 மாதத்துக்கு இருக்கும். அதுக்குள்ளார இவர்கள் அசம்பிளி கூடும் போது அந்த அவசர சட்டத்தை சட்டமாக மாத்திக்கணும். ஒரு மிருகத்தை, அது ஆடோ கோழியோ மாடோ எதுவா இருந்தாலும் ஒரு மிருகத்தை உணவுக்காக ஒரு பிரியாணி பண்றதுக்காக அதை வெட்டினால் அது வதை கிடையாது. இங்க அசம்பிளி கூடாத போது அவசர சட்டம் போடுவாங்க. அந்த அவசர சட்டமும் அசம்பிளி போடுற சட்டமும் ஒண்ணுதான். ஆனா அசம்பிளியில சட்டம் நிரந்தரமாக இருக்கும். அவசர சட்டம் 6 மாசத்துக்கு இருக்கும். அட்டவணை 9 ஒரு சட்டத்தை வைத்து விட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு போடக்கூடாது என்ற அரசமைப்பு சட்டம் சொல்லுது. ஒரு அவசர சட்டத்தை போட வேண்டும் என்றால் டெல்லி கிட்ட முன் அனுமதி வாங்கணும். அதுக்குதான் நம்ம முதல் மந்திரி டெல்லிக்கு போனாரு. கேட்டா சரித்திரத்திலேயே இவ்வளவு வேகமாக ஒரு அவசர சட்டம் போட வச்சது நீங்க தான் என் கருத்து. 7/5/2014 உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது என்று வெளியிட்டது. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படை என்னன்னா, மிருக வதை தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கு. அந்த மிருக வதை தடை சட்டம் என்ற, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு அனிமல் ஆக்ட் அப்படின்றது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தினுடைய தமிழாக்கம் மிருக வதை தடை சட்டத்தின்படி இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு துன்புறுத்தல் வதை ஆகும். வதை அப்படி என்ற காரணம் சொல்லி இதை தடுத்து நிறுத்தியது. ஒரு மிருகத்தை, அது ஆடோ கோழியோ மாடோ எதுவா இருந்தாலும் ஒரு மிருகத்தை உணவுக்காக ஒரு பிரியாணி பண்றதுக்காக அதை வெட்டினால் அது வதை கிடையாது என்று 11(3) சொல்லுகிறது. அதே மாதிரி என்னுடைய, நான் என் பேர் ஹரி, என்கிட்ட ஒரு மாடு இருக்கிறது, என்கிட்ட ஒரு ஆடு இருக்கிறது. அதிலேயே நம்ம சூடு வைக்கிறோம் வச்சுங்க, ஹரி என்று ஒரு முத்திரை குத்துறை இரும்புல காட்சி, அது வதை கிடையாது. 3, காய் அடிப்பது, கேஸ்ட்ரேஷன் என்பார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிராமத்தில் வந்தா காய் அடிப்பது, ஆண்தன்மையை போக்குவது. இந்த காய் அடிப்பது வதை கிடையாது. மூக்கணாங்கயிறு போடுவார்கள், மூக்கணாங்கயிறு போடுவது வதை கிடையாது. அது மாதிரி கொம்பு, சில காளைகள் சில மாடுலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா கொம்பையே கைட்டு வச்சிருவாங்க, எடுத்துருவாங்க. அதை கொம்பு எடுக்கிறது சரியா கஷ்டமான விவகாரம். அந்த கொம்பு எடுப்பது வதை கிடையாது. லாடம் அடிப்பது வதை கிடையாது. ஒரு லிஸ்ட் சொல்லி இதெல்லாம் வதை கிடையாதுன்றாங்க. அப்போ நாம என்ன சொல்றோம், இதெல்லாம் வதை கிடையாதுன்னா பிரியாணி பண்றதுக்கு சுத்தா வதை கிடையாது. அதே மாதிரி பலி, நம்ம மாரியம்மா கோயில்ல பலி கொடுத்தோம்னா, பெரிய பெரிய பாளையம் இங்கெல்லாம் கோயில்ல பலி கொடுத்தா பலி, அது வந்து வதை கிடையாது. இருப்பால காட்சி முத்திர குத்தனா வழி கிடையாது, லாடம் அடிச்சா வழி கிடையாது. இப்படி எல்லாம் இருந்தா ஜல்லிக்கட்டு மட்டும் எப்படி அதை விடவா இது இது அப்படின்றத நம்ம சொல்லி 11வது 3க்கு ஒரு அந்த மிருக வதை தடை சட்டத்துக்கு திருத்தம் வேணும். அந்த திருத்தம் கொண்டு வரணும்னா தமிழ்நாடு அரசால முடியாது. நான் சொன்ன மத்திய அரசு தான் நேரடியா பண்ணணும். நாம கண்டி பண்ணணும்னா இங்க சட்டசபை கூடும் போது இங்கே சட்டம் இயற்றி டெல்லியில அதுக்கு ஒப்புதல் தரணும். எனவே அதுக்கு ஒரு முதல் 11(3) திருத்தம் கொண்டு வரணும்ன்றது நம்ம வச்ச ஒரு நம்ம இந்த மாதிரியான ஆக்டிவிஸ்ட் என்பார்களே, செயல்பாட்டாளர்கள், இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் மிருகவதை சட்டத்துல 11(3)க்கு ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சோம். இந்த காட்சிப்படுத்தும் விலங்குகள் சம்பந்தமான அத்தியாயம், சாப்டர் என்பார்கள், சாப்டர் 5, அது பிரிவு 20 பிரிவு 27 இருக்கு. 27 முக்கியமான பிரிவு. 27 எக்ஸம்ஷன், விதிவிலக்கை பற்றி சொல்கிறது. என்ன விதிவிலக்கு? காட்சிப்படுத்தக்கூடிய விலங்கு தடையெல்லாம் இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்கு தருது. ஒண்ணு அவங்க சொல்றது, காவல்துறையோ அல்லது ராணுவமோ, காவல்துறையோ ராணுவமோ பயன்படுத்தும் விலங்குகள், நாயோ குதிரையோ அல்லது வேறு எந்த மிருகமோ, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விலங்கு அவங்க வதை பண்ணாலும் நீ வதை என்று சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு அதுல சொல்லி இருக்கு. 27 கல்வியின் நோக்கம் அல்லது அறிவியல் நோக்கத்துக்காக ஒரு விலங்கை நீங்கள் துன்புறுத்தினாலும் துன்புறுத்தவில்லை என்று எக்ஸம்ஷன் விதிவிலக்கு இருக்கிறது. அதுல நாம ஒரு திருத்தம் கொண்டு 27வது பிரிவிலும் ஜல்லிக்கட்டை சேர்க்க வேண்டும் என்று சொன்னோம். எனவே 3 திருத்தங்களை இந்த போராட்டக்காரர்கள் நாம் கேட்டோம். 1, 11(3) நான் சொன்ன பாருங்க, உணவு பிரியாணியில இருந்து இருக்கிறதுல அதுல ஜல்லிக்கட்டை சேரு. 2,
அந்த செக்ஷன் 22ல ஒரு திருத்தம் கொண்டு வா, செக்ஷன் 27ல ஒரு திருத்தம் கொண்டு வா என்ற 3 தான் பிரதானமான கோரிக்கை. இந்த 3ஐயும் செய்யணும்னா நம்முடைய அசம்பிளி கூடணும். அசம்பிளி கூடி இங்கே சட்டம் இயற்றி அது சட்டம் இயற்றி டெல்லிக்கு போய் வரணும். அப்போ நீங்க போராட்டம் நடத்தும் போது அசம்பிளி கூடல, இங்க அசம்பிளி கூடாத போது அப்போ அவசர சட்டம் போடல. அவசர சட்டம் என்பதும் அசம்பிளி கூடி போடுவது என்பதும் ஒண்ணுதான். ஆனா அவசர சட்டம் 6 மாதத்துக்கு இருக்கும். அதுக்குள்ளார இவர்கள் அசம்பிளி கூடும் போது அந்த அவசர சட்டத்தை சட்டமாக மாத்திக்கணும். ஒரு அவசர சட்டத்தை போட வேண்டும் என்றால் டெல்லி கிட்ட முன் அனுமதி வாங்கணும். அதுக்குதான் நம்ம முதல் மந்திரி டெல்லிக்கு போனாரு. அது முன் அனுமதி வாங்கறதுக்காக தான் போனாரு. இந்த கடந்த 2 நாளா எல்லா மீடியாவிலையும், எல்லா டெலிவிஷன்லயும், எல்லா பத்திரிகைக்காரர்களும் தொடர்ந்து எங்களை கேட்கறாங்க, உங்க கருத்து என்ன, உங்க கருத்து. நான் சொன்ன எங்க கருத்து சொல்ல முடியாது, ஏன்னா அவசர சட்டத்தை பார்க்காம நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு காலையில பார்த்த உடனே இந்த அவசர சட்டம் நமக்கு போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் இந்த 3 முக்கியமான திருத்தங்களை உள்ளடக்கி இருக்கும் போது ஏன் இவர்கள் இதை சொல்லலன்னு எனக்கு இன்னும் கூட புரியல. நாங்க அதை எடுத்துட்டு வந்தோம். போலீஸ் கூப்பிடும் போது நாங்க சொன்னோம், சார் நீங்க அந்த சட்டத்தோட நகலை கொடுக்கணும், சட்டத்தோட நகலை கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த 2 நாளாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் யாருக்குமே, அதனால்தான் பத்திரிகையிலோ டிவியிலயோ எல்லாருக்கும் நாங்க கேட்ட உடனே இவர் சொல்ற மாதிரி நேற்று போட்ட விதிகள் எங்கள்கிட்ட காமிக்கப்பட்டது. நாங்க சொன்னோம் இது அவசர சட்டம் அல்ல, மிருகவதை தடை சட்டத்துல என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன அவசர சட்டம். ஏன் அவசர சட்டம்னா மீண்டும் சொல்கிறேன், இங்க அசம்பிளி கூடாத போது அவசர சட்டம் போடுவாங்க. அந்த அவசர சட்டமும் அசம்பிளி போடுற சட்டமும் ஒண்ணுதான். ஆனா அசம்பிளியில சட்டம் நிரந்தரமாக இருக்கும், அவசர சட்டம் 6 மாசத்துக்கு இருக்கும். அதுக்குள்ள அசம்பிளி கூடும் போது அதை சட்டமாக்க கொள்ள வேண்டும். அவசர சட்டம் போட வேண்டும் என்றால் மாநில அரசு இந்த மிருகவதை தடை சட்டம் மாதிரி பொதுப்பட்டியல் பாராளுமன்றம் போட்ட சட்டத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா முன் அனுமதி வாங்கணும். அவசர சட்டத்துக்கு அது முன் அனுமதி வாங்கினாங்க. ஆனா அசம்பிளியை பாஸ் பண்ணா பின் அனுமதி வாங்கணும். அசம்பிளி பாஸ் பண்ண உடனே இங்க இருந்து செல்வர்களுக்கு போகும். இப்ப அசம்பிளியில இதே அவசர சட்டத்தை இப்போது நிரந்தர சட்டமாக போடுவார்கள். அது எனக்கு போடுறதை பத்தி பில் அவங்க போடுவாங்க. ஏன்னா இந்த அவசர சட்டம் போட்ட தொட்டு அதை பில்லாக போடுவார்கள் என்பது எனக்கு கருத்து. அதே மாதிரி மத்திய அரசு முன் அனுமதி கொடுத்த தொட்டு பின் அனுமதி கொடுக்கலாம். இதுதான் இப்ப நடந்திருக்கக்கூடிய விவரம். ஆனால் இதுவரையில் நாங்கள் இங்க வரும்போது நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுக்கு காலையிலே இந்த அவசர சட்டத்தினுடைய நகல் அன்அபிஷியலாக தான் கிடைச்சது. நீங்கள் அரசு தரப்பில் இருந்து கொடுக்கணும்னு கொடுக்கிறோம் நாங்க. ஆனால் வந்தவுடன் போலீஸ் அதிகாரிகள் அந்த விதியை தான் கொடுத்தார்கள். எனவே தான் அரை மணி நேரம் நாங்கள் அங்கே மணலில் உட்கார்ந்து இருந்தோம். அது கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே வரப்போறது இல்லை. ஏன்னா அன்அபிஷியல் காப்பியை வச்சு உங்க முன்னாடி நாங்க பேச தயாராக இல்லை என்று சொன்னதுக்கு அப்புறம் இதை கொடுத்தாங்க. அதான் இது அந்த அவங்க போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தா எங்களுக்கு கிடைச்ச அந்த அன்அபிஷியலா கிடைச்சதுதான் இது கெசட்ல வந்தது. இதை ஏன் இந்த அவசர சட்டத்தை மூடி வைக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. இந்த அவசர சட்டத்தை கொடுத்து என்னை மாதிரி நான் மட்டும் இல்ல, இந்த உங்களை மாதிரி எல்லா சமூக ஆர்வலர்கிட்டவும் இது வெற்றி பெற்று இருக்கிறோமா இல்லையா என்ற விவாதத்தை நடத்தி இருந்தோமானால் எல்லாருக்கும் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதற்கு மாறாக அவர்கள் அரசிலே இந்த சட்டத்தை கொடுக்கல. இங்க இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் அப்புறப்படுத்துவதும், இங்க நமது சில தலைவர்களை அவர்கள் ஒரு விதமாக டீல் பண்ணுவதும் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கியது. 2 நாளா இந்த சந்தேகம் வலுப்படுத்தது. அவர்கள் இந்த அவசர சட்டத்தை வெளிப்படுத்தாமலே நான் தன்னிச்சையாக அலங்காநல்லூரில் சென்று நான் ஜல்லிக்கட்டு நடத்துவதும் இல்ல வந்தாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லுவதும் எங்களுக்கு காமிக்கணும். போராட்டம் நடத்துறான், போராட்டம் நடத்தும் போது இப்போ நீங்க ஒரு தொழிலாளியே இருக்கான், 1000 ரூபாய் வேணும்னு சொல்றான், சரி கொடுத்துட்டான்றாரு. அப்பா கொடுத்ததுக்கு என்ன 8 மூலமா கொடு, அது என்ன கொடுக்கணும், கொடுக்க தவறி விட்டார்கள். இது 2 நாட்களாக இது தவறியதன் விளைவுதான் இந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த அவசர சட்டத்தை இப்போது கூடக்கூடிய அசம்பிளியில சட்டமாக்கி டெல்லிக்கு போய் அது சட்டமாகணும். இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசு அங்கே அவர்கள் சொன்னாங்க, இதை அடுத்து கூடுறவனை இன்னைக்கு கூடுது. இது இதுக்காக இல்லை, ஏற்கனவே நீங்க பிக்ஸ் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு அசம்பிளி கூடுது, பட்ஜெட் செஷன் இதை பட்ஜெட் செஷன்ல இதை
இந்த சட்டமாக்கி டெல்லிக்கு போய் இது சட்டமாகணும். அதனால சட்டமானால் அது நமக்கு ஒரு நிரந்தரமாக ஓரளவு தீர்வு தரும். அப்ப கூட இதை சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல. இதெல்லாம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம வாதாடுவதற்கு இந்த சட்டத்தை ஜல்லிக்கட்டு நிற்பதற்கு வழிவகுக்கும் என்று நினைக்கிறோம். அதான் எல்லா சட்டத்தையுமே சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம். இப்ப உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமன சம்பந்தமான சட்டத்தை கூட சுப்ரீம் கோர்ட்ல ரத்து பண்றாங்க. எனவே அது நடக்கலாம். ஆனா அப்படி வரும்போது அந்த சட்டத்தை காப்பதற்கு என்ன பண்ணணும்ன்றத இந்த 3 விதமான இது. அட்டவணை 9 ஒரு சட்டத்தை வைத்து விட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு போடக்கூடாது என்ற அரசமைப்பு சட்டம் சொல்லுது. நான் இப்ப சொல்ல வர்றது இதுக்கு அடுத்த இது பாதுகாப்பு இருக்கு பாருங்க. இப்போ மிருகவதை தடை சட்டத்திற்கு இப்போது திருத்தம் செய்து அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று அசம்பிளியில சட்டமாகவும் ஆகலாம். அப்படி ஆகக்கூடிய சட்டத்திற்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் அதை அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணை 9 சேர்க்க வேண்டும் என்பதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்பதை அடுத்து அது வந்து அடுத்த கட்டம். அது இன்று இந்த அவசர சட்டம் வந்ததை உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் முடிவு. எங்களை பொறுத்தவரை இந்த அவசர சட்டம் இன்று அசம்பிளியில கொண்டு வரக்கூடிய அந்த பில்ல சொல்லி இதே அவசர சட்டத்தையே நிரந்தர சட்டமாக ஆக்குவது உங்கள் போராட்டம் இல்லை என்றால் ஆயிருக்காது. கேட்டால் சரித்திரத்திலேயே இவ்வளவு வேகமாக அவசர சட்டம் போட வச்சது நீங்க தான் என் கருத்து. குறிப்பாக இங்கே படித்தவர்கள் இந்த அவசர சட்டத்தின் நகலை நீங்கள் பரிசீலித்து நீங்கள் முடிவெடுக்க நாங்கள் வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நாங்க வந்து யாருடைய பிரதிநிதியாகவும் நாங்கள் வரவில்லை. உங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் முடிச்சு வைக்கிறதே எங்களுடைய நாங்கள் கருத்தாக சொல்கிறோம். இந்த அவசர சட்டம் ஒரு வெற்றி உங்களாலதான் கிடைச்சது. உங்களாலதான் நீங்க வந்து போராட்டம் நடத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை கொடுத்திருக்கு ஜல்லிக்கட்டு நடத்த. ஆனால் நீங்க நடத்தினீங்க. இப்ப அவசர சட்டம் வந்து போட்டு சட்டப்படியே நடத்தலாம். அவசர சட்டம் நிரந்தர சட்டம் ஆகும். இந்த நிரந்தர சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணை 9 சேர்த்து இன்னும் பாதுகாப்பு அதிகம் தர வேண்டும். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்திற்குரிய சவால். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னாடியே தெரியும் காவிரியாகட்டும். என்ன கேட்டால் ஜனவரி இறுதியில நீட் தேர்வு இருக்கிறது. இப்ப வரக்கூடிய மார்ச் ஏப்ரல்ல போன ஆண்டுதான் ஒரு அவசர சட்டம் போட்டாங்க. அது நிரந்தர சட்டம் போடவில்லை, மத்திய சர்க்கார் போட்டாங்க. அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த வந்து இப்ப இருக்கக்கூடிய போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம். ஜல்லிக்கட்டிலே நீங்கள் வெற்றி பெற்றதாக இந்த அவசர சட்டத்தை நாங்கள் காண்கிறோம்.